மக்கள் குரல் நடுநிலை மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கு, இழப்பீடு வழங்கு, இழப்பீடு வழங்கு, தாக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு உரிய முறையில் இழப்பீடு வழங்கு. ஆவணம் செய், ஆவணம் செய், ஆவணம் செய், ஆவணம் செய். ஊடகத்திற்கு தனி வாரியம் அமைக்க ஆவணம் செய். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, பத்திரிகையாளர் பாதிக்குதே, பாதிக்குதே, பத்திரிகை சுதந்திரம் பாதிக்குதே, போகுதே, எழுத்துரிமை பறிபோகுதே, 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 ஊடக உரிமை பறிபோகுது. ஊடகவியலாளர்களின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பத்திரிகையாளர் கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். சமூக விரோதிகளை கண்டிக்கிறோம், சமூக விரோதிகளை கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். குண்டர்கள் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் பல முறை இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய அளவிற்கு இந்த தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல் பழிவாங்கும் நோக்கத்தோடு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு அமைப்பாக இன்றைக்கு அரசியல்வாதியில் இருந்து காவல்துறையில் இருந்து அனைவரும் தெரிந்து கொள்ள அனைவரும் தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நேற்றைய முன்தினம் பாலிமர் தொலைக்காட்சியுடைய நிருபர் அவர்களை கத்தியால் குத்தி சமூக விரோதிகள் தாக்கியிருக்கிறார்கள். கஞ்சா தொழிலில் ஈடுபட்ட விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களை அடையாளம் காட்டக்கூடிய அந்த செய்தியாளரை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு காவல்துறை காவல்துறை கண்டுகொள்ளாத நிலையில் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு உடனடியாக மத்திய மாநில அரசு தலையிட்டு பத்திரிகையாளர்களை பாதுகாக்க ஒரு பாதுகாப்பு சட்டத்தை அவசர சட்டமாக கொண்டு வர வேண்டும். அவசர சட்டமாக கொண்டு வந்தால்தான் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக இந்த தமிழகத்திலே செயல்பட முடியும். உடனடியாக மத்திய மாநில அரசு பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவர்கள் உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தலைமைச் செயலக அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக இந்த கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். இதுபோன்ற நிலை ஏற்பட்டால் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களாக தொடர்ந்து உண்ணாவிரதமும் போராட்டமும் பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர் மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9440074666.